அஇஅதிமுக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்று மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் வழியில் கழகத்தை சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். கழகத்தின் பல்வேறு அமைப்புகள் சார்பில் இது தொடர்பான தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. ஈரோடு புறநகர் மாவட்ட மகளிர் அணி சார்பில் நடைபெற்ற மாவட்ட கழக நிர்வாகிகள் கூட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து மலர் தூவி 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சின்னம்மா பொதுச் செயலாளராக பதவியேற்று அம்மாவின் திட்டங்களை செயல்படுத்தி மக்கள் பணியாற்ற வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடன் 33 ஆண்டு காலம் இருந்தவர் சின்னம்மா அவர்களுக்கு இந்த கழகத்தை எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என்று தெரியும். ஆகவே இந்த கழகத்தை அம்மா அவர்களின் வழியிலே கொண்டு செல்ல சின்னம்மா அவர்கள் சீக்கிரமே இந்த பொறுப்பினை ஏற்க வேண்டும். விரைவிலே நல்ல முடிவை எடுப்பார்கள் என்று நம்புகின்றோம். தமிழக முதல்வர் அம்மா அவர்களின் 33 ஆண்டுகால தோழியாக இருந்து அம்மா வழியில் நின்று சின்னம்மா அவர்களை பொதுச் செயலாளராக கட்சியை வழிநடத்துமாறு நாங்கள்லாம் கேட்டுக்கொள்கிறோம். நெல்லை மாநகர் மாவட்ட மகளிர் அணி சார்பில் பாளையங்கோட்டையில் உள்ள வண்ணார்பேட்டையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களின் படத்திற்கு கழக நிர்வாகிகள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து சின்னம்மா உடனடியாக கழக பொதுச் செயலாளராக பதவியேற்க வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய நிழலாக, தாயாக, அன்பு தோழியாக எல்லாமுமாய் இருந்த மாண்புமிகு சின்னம்மா அவர்களை கழக மகளிர் அணியைச் சார்ந்த ஒவ்வொருவரும் நாங்கள் மனமுவந்து உளப்பூர்வமாக அவர்களை பொதுச் செயலாளராக பதவியேற்க தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். சின்னம்மா அவர்கள் கழகத்தையும் ஆட்சியையும் பொறுப்பேற்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த திருநெல்வேலி மாவட்ட மகளிர் அணியின் சார்ந்த அனைத்து கழக தொண்டர்களும் விரும்பி இன்று இந்த தீர்மானங்களை நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு மதுரை மாவட்ட பாண்டியன் நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பில் இரங்கல் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா பதவியேற்க வேண்டுமென வலியுறுத்தியும் தேர்தலில் வெற்றி பெற்று மக்கள் பணியாற்ற வேண்டும் என்றும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு 33 வருடம் தாயுள்ளத்தோடு அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளர் பதவியேற்க வேண்டும் என்று இந்த பாண்டியன் ஒருவர் கூட்டுறவு பண்டகசாலையின் மூலம் தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கும். இதேபோல் மதுரை புறநகர் மாவட்ட அஇஅதிமுக மகளிர் அணி சார்பில் ஐயர் பங்களாவில் நடைபெற்ற கழக நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் சின்னம்மா கழக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் விட்டுச் சென்ற பணிகளை நிறைவேற்ற கட்சிப் பணியையும் ஆட்சிப் பணியையும் சின்னம்மா ஏற்க வேண்டும் என ராமநாதபுரம் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழகத்தின் தீய சக்தி ஒழித்து தமிழக மக்களை காத்து வந்த தமிழர்குல சாமி அம்மா அவர்களுடைய உற்ற துணையாக விளங்கிய சின்னத்தாய் சின்னம்மா அவர்கள் கழகத்தின் பொதுச் செயலராக வேண்டி இளைஞரணி சார்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக மகளிர் அணி சார்பில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் சின்னம்மா கழக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று கழகத்தை வழிநடத்த வேண்டும் என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் அம்மா கூடவே இருந்து அனைத்து வகையிலும் உதவி செய்து அம்மா போல அம்மா அவர்களை காத்திட்ட அவர்கள் அந்த இடத்தினை பொறுப்பேற்று வழிநடத்தி தமிழக மக்களை மீண்டும் காத்திட வேண்டுமாறு விழுப்புரம் வடக்கு மாவட்ட மகளிர் அணி சார்பாக ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி கொடுத்துள்ளோம். சின்னம்மாவே கழக பொதுச் செயலாளராக ஆக வேண்டும் என்று விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழகத்தின் மகளிர் அணி சார்பாக அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். தஞ்சை தெற்கு மாவட்ட அஇஅதிமுக மகளிர் அணி சார்பில் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு இரங்கல் தெரிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து சின்னம்மா அவர்களை கழகத்தின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மறைந்த மாண்புமிகு அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு தூத்துக்குடி மேற்கு மாநகர் கழகம் சார்பில் மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் அஇஅதிமுக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்று கழகத்தை வழிநடத்த வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு மாண்புமிகு சின்னம்மா அவர்களால் ஒருவராலே முடியும். சின்னம்மா அவர்கள்
பொதுச் செயலாளர் பதவியும் புரட்சித் தலைவி அம்மா விட்டு சென்ற பணியில் நிறைவேற்றுவதற்கு தலைமையேற்க வேண்டும் என தூத்துக்குடி மாநகர மேற்கு பகுதி கழகத்தின் சார்பாக ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு சின்னம்மா அவர்களிடம் சமர்ப்பிக்கப்படுகிறது.